தன்னால் மட்டும்தான் வகுப்படக்கூடியது. அப்படின்னா 1 வந்து வராது. 1 வந்து ஸ்பெஷல் கேஸ். 2 3 5 7 9 வராது. 11 13 இதேமாரி இருக்கிறது. அடுத்தது டெசிமல் நம்பர்ஸ் பாயிண்ட்ல, அதாவது தசம எண்கள். ஓகேங்களா. அடுத்து ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் பின்ன எண்கள்லாம் 1/4 2/4 இதேமாரி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதில் சம்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் இருக்குல்ல, அரித்மெட்டிக் ஏபி ஜிபின்னு தெரியுங்களா, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 7 எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா இதுக்கு ஃபார்முலா ஓகேங்களா. n × n + 1/2. எந்த 7 எண்களின் கூடுதல் கேட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. சரி, அதேமாரி நேற்று சம்பரம் முதல் 10 7 எண்களின் கூடுதல் 55. ஏன்னா 10 × 11/2 போட்டு 55. ஓகேங்களா. அடுத்தது இதோட ஸ்கொயர், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்ஸ் சம் தான். இதுக்கு கூடுதல் இது n × n + 1/6. அதே கியூப் பார்த்தோம் என்னது, இதுக்கு என்ன ரிலேஷன், இதோட ஸ்கொயர் தான் இது. இதை நான் வந்து ஒரு கேன்னு பார்த்து இது கே ஸ்கொயர்னு வந்ததுங்க. அது ஒரு சம் பார்த்தோம்ல, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. அதே தான் இதுக்கு என்ன ரிலேஷனா, இதில் நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதோ அதோட ஸ்கொயர் தான் அதோட கியூபோட கூடுதல். ஓகேங்களா. இதெல்லாம் நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அரித்மெட்டிக் கூட்டுத்தொடர்னு பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கும், a + d அதாவது ஏதோ ஒரு இதை வச்சு கூட்டி ஒரு தொடர் கிரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கிறது. ஓகேங்களா. இப்போ 1 அடுத்தது 3 5 அடுத்து என்ன வரும், 1 அடுத்தது 2 கூடி இருக்குது, அடுத்து அதுக்கு 2, அதேமாரி 1க்கு 2, இதேமாரி கூட்டுத்தொடராக வர்றது அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன நீங்கள் இதில் என்ன நீங்கள் ஃபார்முலா பார்க்க போகிறீங்கன்னா, இதோட nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதோட 3 ஃபார்முலா இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். நான் எழுதிங்க, இதை வச்சு இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சம் ஆஃப் இதோட இது கண்டுபிடிக்கிறது லாஸ்ட்டாக இருக்குங்களா தெரியுதா, கூட்டுத்தொடர் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். இது எப்படி வரும்னா, இது எப்படி ஒவ்வொரு நம்பர் எப்படி ஆட் பண்ணி போகிற மாதிரி இங்கே பெருக்கி வரும், மல்டிபிள்ஸ்லாம் வரும். ஓகேங்களா. இங்கே 6 இருக்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மல்டிபிள்ஸ் ஆகிட்டு. அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்னா கூட்டுத்தொடர், இது பெருக்குத்தொடர். இதோட nth டேர்ம்
இதில் ரெண்டு இது இருக்குது. ஆறு வந்து 1 விட கம்மியாக இருந்தால் என்ன, 6 வந்து 1 விட அதிகமாக இருந்தால் என்ன, அப்படின்னு 2 கேரக்டர். ஏன்னா 6 தான் மல்டிப்ளிகேஷனாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேரக்டர் எதுக்கு வரும், செகண்ட் கேரக்டர் எதுக்கு வரும்? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆர் வந்து லெஸ் தென் 1, இது ஆர் கிரேட்டர் தென் 1. எப்படின்னா 1லேருந்து தான் மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன செய்றீங்கன்னா இதுக்கு சொல்லுங்கள். இப்படி ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர்ஸாக போயிட்டுருக்கு. அப்போ அதோட கூட்டத்தோட எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒற்றைப்படை என்னது? A to power இல்லை, எது இருந்தாலும் சொல்லுங்கள். சரி, புரியலைங்க. 2b ஏபி மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஏன்னா 2 வந்து ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இங்கே ஆக்சுவலாக என்ன பார்த்தோம், 1 3 5 இதேமாரி போயிட்டே இருக்கா. இதுக்கு தெரியல எனக்கு அந்த ஏபி ஃபார்முலா எல்லாம் மறந்துடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த 3 நம்பர் எடுத்துக்கிங்க. ஏதோ ஒரு 3 நம்பர், ஆக்சுவலி என்ன 3 நம்பர் எடுத்துக்கிட்டோமா, 3 நம்பரை கூட்டி பாருங்கள், 9 வருது. இந்த 3க்கும் 9க்கு என்ன ரிலேஷன்? அதோட நம்ம எத்தனை நம்பர் எடுத்துக்கிறோமோ அதோட ஸ்கொயர் தான் அதோட கூட்டுப்பலன். இப்போ நீங்கள் ஓகேங்களா, எத்தனை எடுத்துக்கிட்டோம்? 6. n = 6. கூட்டி பாருங்க, 36. அப்போ இது n ஸ்கொயர். புரிஞ்சிச்சுங்க? இதே வந்து ஈவன் நம்பர்ஸ் இரட்டைப்படை எண்களாக இருந்தால் அதுக்கும் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் யூஸ் பண்ணலாம். சரி, எனக்கு இதேமாரி ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும்னா எப்படி வச்சுப்பீங்க? அதுக்கு இதேமாரி போட்டு பாருங்கள், அதுக்கு ஒரு ரிலேஷன் வரும். அது என்னன்னு சொல்லுங்கள். அதாவது 2 4 6 8 இதோட கூட்டு பலன் கண்டுபிடிக்கணும். இதேமாரியே இது போட்டு பாருங்கள், இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இருபது இல்லை, இப்போ சொன்னால் 3 நம்பர் எடுத்துக்கிறீங்களா? n = 3. சரி, ஓகே. n = 4. 8 6 14 18. 4க்கும் 20க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? 20. ஓகே. இப்போ 3 எடுத்துக்கிறீங்க. ஆக்சுவலாக என்ன 6 நாள். அப்போ இது எத்தனை வகுப்படும்? 4ஆல் வகுப்படுமா? இதுக்கு அடுத்த நம்பர் இது வருது, இதுக்கு அடுத்த நம்பர் இது வருதா? எத்தனை எடுத்துக்கிறோமோ அதை அடுத்த நம்பர் போட்டிங்கன்னா அந்த ஈவன் நம்பர்ஸோட கூட்டுத்தொடர் வருதுங்களா? புரியுதா? அப்போ அதுக்கு அதோட ஃபார்முலா பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். எத்தனை எடுத்துக்கிறீங்களோ அதோட இன்னும் அடுத்த நம்பர் கூட்டிக்கிட்டிங்கன்னா அதோட கூட்டுத்தொடர் வருதா?
ஃபார்முலாவே நீங்கள் இப்போ நீங்களே ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிட்டு என்ன ரிலேஷன் வருது, 4 நம்பர் எடுத்துகிட்டு என்ன ரிலேஷன் வருதுன்னு பாருங்கள். அதை எடுத்துகிட்டு நாமளே கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, ஓகே. ஃபஸ்ட் சம் போகிறீங்களா? இதுலேருந்து தான் the sum of all one digit even numbers is one digit even numbers. The sum of all one digit even number is, அதாவது ஒற்றை இலக்க எண்களில் உள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல். ஓகே, போட்டிங்களா? டக்குன்னு ஆன்சர் சொல்லுவோம். ஆக்சுவலாக 1 டிஜிட் நம்பர் கேட்டேன். 1 டிஜிட் நம்பர் 9க்குள்ளே தான். 9க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எத்தனை? 4. அப்போ 4 × 5 20. நீங்கள் போட்டு பார்த்து எத்தனை இதுன்னு எழுத வேணாம். 9க்குள்ளே எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. அடுத்தது சரி, சம் ஆஃப் ஆல் 1 டிஜிட் ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை எண்கள் கூடுதல். ஓகேங்களா? எப்படி? அதில் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்கு? 5 இருக்கா? அப்போ 5² 25 முடிஞ்சிச்சு. இது எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? எல்லாத்துக்கும் கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் கண்டிஷன். அதுவே 10லேருந்து ஆரம்பிக்கிற போது இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண முடியாது. வேணால் அதுக்கும் ஒரு இப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, இப்படி 10 to 20க்குள்ளே இருக்கிற 10லிருந்து 20க்குள்ளே இருக்கிற இரட்டைப்படை எண்களின் கூடுதல். பத்திலிருந்து 20க்குள்ளே இருக்கிற இரட்டைப்படை எண்களின் கூடுதல். நீங்கள் அந்த கூட்டுத்தொகையை போடவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு 1லேருந்து 20க்கு எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதோட ஆன்சரை வச்சுக்கிங்க. அந்த 1லேருந்து 10க்குள்ளே ஒரு ஆன்சருமா, அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடுமா? 1லேருந்து 20 வரையும் இருக்கிற இரட்டைப்படை எண்கள் எத்தனை? 20 சேர்க்கணும். 20 வரை. அப்போ 10 இருக்கா? அப்போ 10 × 11. அந்த ஃபார்முலா 10 × 11 110. அதுவே 10க்குள்ளே இருக்கிற 4 இருக்கா? அப்போ 4 × 5 20. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். இல்லை 10, அது ஆக்சுவலாக என்ன கேட்டிருந்தாங்க? 10லிருந்து 20 வரை உள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது? 10, 12, 14, இதை அப்படியே கூட்டுங்க. வந்துச்சா? ஆக்சுவலாக இது நீங்கள் போய் கூட்டி பார்த்துட்டு தேவையில்லை. ஆக்சுவலாக 1 to 20க்குள்ளே இருக்கிற இரட்டைப்படை எண்கள் எத்தனைன்னு தெரியும் எல்லாருக்கும். எத்தனை? 10 இருக்கா? அப்போ ஆக்சுவலாக 10 × 11 110 கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த நம்பர் கூட்டிங்கன்னா 110. அடுத்து 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற இரட்டைப்படை எண்கள் 4. அப்போ 4 × 5 புரியுதுங்களா? ஓகே, இந்த சம் போடுங்க. The sum of all 2-digit even number is, இரட்டை இலக்க எண்களின் இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இரட்டை இலக்க எண்கள் இருக்குல்ல, அதில் இரட்டைப்படை எண்களின் கூடுதல். எந்த ஃபார்முலா? நீங்கள் இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம்.
the sum of all 2-digit even numbers. 2-digit even numbers la enna therinjithu adoda sum. 2 digit na enna இரட்டை இலக்க எண்கள் அப்ப 10 ல இருந்து தானே 10 12 14 16 அதே மாதிரி 98 வரையும். நீங்கள் எந்த மெத்தில் வேணாலும் போடுங்க, நான் 2 மெத்திலையும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்தீங்க. சால்வ் பண்ணியாச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த சம் போடுறேன். என்னென்ன 2 digit even numbers? 10 12 14 எது வரை முடியும்? 98. ஓகேவா? இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 98ஆ? 98 இதில் அப்ளை பண்ணுங்கள். டி என்ன லாஸ்ட் டிஜிட்டா? 98 ஈக்குவல் டு ஏ என்ன? 10. என்னது தெரியாது. டி என்னது? டினா ஒவ்வொரு இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் 2. அப்போ இந்த 10 இங்கே வந்துச்சுன்னா 88 n - 1 × 2. அப்போ இந்த 2னா 44. n ஈக்குவல் டு எவ்வளோ? n - 1 ஈக்குவல் டு 44னா n ஈக்குவல் டு 45. அடுத்து நம்ம சம் கூட்டுத்தொடை கேட்டிருக்கேன்னா, அப்போ சம் ஆஃப் n. அப்போ 45/2 ஏ என்ன இதில் 10, டி என்ன 98. (10 + 98 108) 54. இது ஆன்சர் 45 × 54. அவ்வளோதான் ஆன்சர். சரி, ஓகே. இப்படி போட்டாச்சா? நெக்ஸ்ட் நம்ம அப்படி ஆக்சுவலாக இன்னொரு மெத்தட் சொன்னோம்ல, இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் போடுறது. ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சது அந்த n × n - n × n + 1 தெரியுங்களா? அதில் பார்க்கலாம். இதை காப்பி பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. அந்த மெத்தடு ரேஸ் பண்ணிட்டா அழைச்சிட்டுங்களா? எல்லா ஃபார்மையும் அழைச்சிடுறேன். சரி, அந்த ஃபார்முலா இன்னொன்று சொன்னோமா? சரி, 1 to 100க்குள்ளே இருக்கிற ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 digit even numbers இதானே கேட்டிருக்காங்க. 2 digit even numbers கேட்டிருக்காங்களா? 2 digit even numbers-னா 10லேருந்து ஆரம்பித்து 98 வரை முடியும்னு தெரியும்.
ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து 1 to 100க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எத்தனை 100 சேர்த்தா தான் 50 வரும். 100க்குள்ளே இருக்கிறது 49. 1 to 100க்குள்ளே இருக்கிறது 49. அப்போ இதோட ஈவன் நம்பர் சொல்லிது 49 into 50 by எதுவுமே வரும். 49 into 50 2450வா. அடுத்தது 1 to 10க்குள்ளே என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். 1 to 10க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எத்தனை 4. அதாவது 1 to 100க்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு அதில் 1 to 10 கழிச்சிட்டேன். மீதி இருக்குது என்ன வரும் 10லேருந்து 98 வரையும் வருமா? அதுதான் ஆன்சர். எனக்கு எது இந்த ஃபார்முலா அந்த டிஎன் அந்த ஃபார்முலா எல்லாம் மறந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சது அந்த n × n+1 தான். அது மட்டும்தான் தெரியும்னா இப்படி போட்டு போயிடுங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு கடைசி இப்போ 1லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். 1லேருந்து ஆரம்பித்தா தான் அந்த ஃபார்முலா இருக்கும். 1 to 100க்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு 100க்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு 1 to 10க்குள்ளே கண்டுபிடிங்க. அப்போ 10லேருந்து வந்துடுவோமா? 10லேருந்து 98. இப்போ இந்த கொஸ்டின் 10க்கு அப்புறமா இருக்கிற 100 வரையும் இருக்கிற நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா அதாவது இதே கொஸ்டின் 10க்கு அப்புறமா 100 வரையும் கேட்டிருக்காங்க. அப்போ 1 to 100 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது 100ஐயும் சேர்த்துக்கணும். 100 வரைன்னு சொல்லிட்டாங்க. 100க்குள்ளே இல்லை 100 வரை, அதாவது 200 சொல்லிட்டாங்க. அப்போ 100 கிட்ட 50. அப்புறம் 1 to 10க்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்குது 5. அந்த 5ஐ கழிச்சிக்கணும். அந்த கொஸ்டின் பொறுத்து தான் இது. ஓகேங்களா? எல்லாம் புரிஞ்சுதா? புரியலையா? ஆக்சுவலாக இவங்க கேட்டது 2 digit ஈவன் நம்பர்ஸ் கேட்டாங்க. 2 digit ஈவன் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். 10லேருந்து 100க்குள்ளே இருக்கு. 100 3 digit ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி 99 ஒற்றை எண்கள் 1 digit ஒற்றைப்படை ஆட் நம்பர்ஸ். அப்போ 98ஓட முடியுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் அந்த ஃபார்முலாலாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போ என்ன செய்வீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 1 to 100க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸோட 1 to 100க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறேன். 1 to 100னா 100/2 50. அப்போ 100 வரையும் 50 நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு 100க்குள்ளே தான் வேணும். அப்போ 100 கழிச்சிட்டிங்கன்னா 98. அப்போ எத்தனை 49 ஈவன் நம்பர்ஸ் இருக்கா? முடிஞ்சிச்சு. அடுத்து 1 to 10க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் 10க்குள்ளே 4. 10 சேர்த்திங்க 10 வரையினா 10/2 5. இப்போ 4 இருக்கா? அப்போ 4 இன்ட்டு அடுத்த நம்பர் என்னது n × n+1 தானே. அடுத்த நம்பர் இன்ட்டு 5 இதோட இன்ட்டு 50. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா இந்த 10 to 98க்குள்ளே இருக்க ஆன்சர் கிடச்சிருமா? ஓகே. இதே சம்மை இப்படி நான் கேட்குறேன். 10லிருந்து 100 வரை உள்ள இரட்டைப்படை எண்களின் ஈவன் நம்பர்ஸோட கூடுதல். இதுக்கு 10க்கு அப்புறம் 10 அடுத்து உள்ள 12லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 வரை. அங்கே 100 சேர்த்துருக்க மாட்டோம். ஏன்னா ஈவன் 2 digitனு கேட்குறதால 100 சேர்த்துருக்க மாட்டோம். ஆனால் நான் கேட்குறது 10க்கு அடுத்து உள்ள ஈவன் டிஜிட் நம்பர்ஸ்லேருந்து 100 வரை உள்ள ஈவன் டிஜிட் நம்பரோட கூடுதல். இப்போ பாருங்கள் 10க்கு அடுத்து என்ன இருக்குது 12 14 16 100 வரைனா 100 ஆகிடுதான். இப்போ இதோட கூடுதல் என்னன்னு கண்டுபிடிங்க. அதே வரும்
பார்க்கலாமா? இப்போ 100ஐயும் சேர்த்திட்டோமா? அப்போ 1 to 100க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எத்தனை? 100ஐயும் சேர்க்கணும், 50. அப்போ 50 × 51 2550வா? அடுத்தது 1 to 10, 10ஐயும் சேர்த்து, அதாவது 10க்கு அடுத்தது 12 தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ 10ஐயும் சேர்த்தோம்னா 5. எனக்கு தெரியும் 2 4 6 8 10 எத்தனை இருக்குது? 5. 5 × 6 30. அங்கே என்ன ஆன்சர் வந்தது? புரியல. அதேமாரி தான் 1 to 100 கண்டுபிடிச்சி 1 to 50 எல்லாரும் அடுத்த நம்பர் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அடுத்த நம்பர் இதேமாரி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபார்முலா எனக்கு கேபபிலிட்டி இருக்குது, ஃபார்முலா எனக்கு தெரியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, அடுத்து போகலாமா? The sum of all 2-digit odd numbers. இரட்டை இலக்க எண்களில் உள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். The sum of all 2-digit odd numbers. Even number இல்ல, odd numbers. தமிழ்ல இரட்டை இலக்க எண்களில் உள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். எப்படி? 2 digit கேட்டிருக்கேன், 1 digit கேட்கல. இது எல்லாருமே நீங்கள் தான் போடணும். இதே இது ஆட் நம்பர்ஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா? சார் 99 + 1. ஆட் நம்பர்ஸ்னால் என்ன ஃபார்முலா? என்ன அதில் பார்த்தது? n² பார்த்து இல்லை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் யூஸ் பண்ணி, ரெண்டில் எது உங்களுக்கு தெரியுமோ யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் ஏன்? இல்லையா? 25 இல்லை. ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா வச்சிங்க, ஏன்னா எல்லாரும் போடணும், ஓகேங்களா? ரைட். யாரும் ஆன்சர் நீங்கள் தான் சொன்னீங்களா? கரெக்ட். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வச்சிங்க, நான் கடைசியாக ஒரு ஆளாக கேட்குறேன். The sum of all 2-digit odd numbers. சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன். ஏதோ மெத்தட் இதுக்கு n² என்னால் கண்டுபிடிக்க முடியாது, நான் அதுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எடுக்கவே கூடாது, ஓகேங்களா?
கேட்குறேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க? ஏபிஆர் அந்த என் ஸ்கொயர் நீங்கள் போட்டிங்களா? அரித்மெட்டிக்கில் யூஸ் பண்ணுங்க. அந்த சைடில் யார் போட்டிருக்கீங்க? நீங்கள் போட்டிங்களா? உங்களுக்கு பின்னாடி நீங்கள் போட்டாச்சு. ஆன்சர் பக்கத்தால் இருக்கோங்க. ஆன்சர் 2475. யார் யாருக்கெல்லாம் வருது? 2475. ஓகே, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்க்கலாங்களா? அது என்ன கேட்டேன்? பேசுகிறதுக்கு இரட்டை இலக்க எண்களின் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பிக்கும் 11, 10க்கு அப்புறம் 11, அடுத்தது 13, யார் பேசுகிறீங்க? இதுக்காக கடைசி நம்பர் 100க்குள்ளே இருக்கிற ஒற்றைப்படை எண்கள் 99. இதோட கூடுதல் தான் கேட்குறோம். ஓகேங்களா? இதோட லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சிடுச்சுன்னா அது என்ன ஃபார்முலா? இது ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதையும் நம்ம அனுப்ப பண்ண முடியாது தான். அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் டிஎன் என்னது? டிஎன்னா லாஸ்ட் டிஜிட் 99. ஏ என்னது? என் தெரியாது. எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நீங்கள் எண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? டி ஒவ்வொன்றுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 2 2 2 அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் தான் 2 2. இது வந்துச்சுன்னா n 45 கண்டுபிடிச்சிட்டீங்க. சம் ஆஃப் Sn ஈக்குவல் டு a + tn. n என்ன 45 கண்டுபிடிச்சிங்க. 45/2. a என்னது 11, tn என்னது 99. இது என்னது 100. சரி, டக்குன்னு இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டுக்கும் என்ன இது நேற்று சொன்ன பேசிக் மேக்ஸ் கிளாஸில் பார்த்தோம்ல. ரெண்டு என்ன இருக்குது ரிலேஷன்? ஒரு இதுலேருந்து 5 கூட்டினா ஒரு இதுலேருந்து 5 கழிச்சா இருக்கா? அப்போ 50 - 5 50 + 5. இது எதேமாரி இருக்குது? a + b a - b-யா? அப்போ 50 ஹோல் ஸ்கொயர் - 5 ஹோல் ஸ்கொயர் வந்து ஆன்சர் வந்துமா? 50 ஹோல் ஸ்கொயர் 2500, 5 25, 2425, 2475. முடிஞ்சிச்சா? ஆன்சர் வந்துச்சா? புரியல. ஆன்சர் 2475 வரலீங்களா? சரி, ஓகே. அந்த மெத்தடில் பார்க்கலாங்களா? அடுத்தது அந்த மெத்தடில் என்ன பார்த்தோம்? 1 2 3 3 5 7 9 n இருந்துன்னா ஃபார்முலா n² பார்த்தோமா? இப்போ 1லேருந்து 100 வரை இருக்கிற
ஒன்றுலேருந்து 100 வரை இருக்கிற ஒற்றைப்படை எண்கள் எத்தனை? 50. ஓகேங்களா? எப்படி 1லேருந்து 99 வரையும் 50 இருக்குன்னு தெரியுங்களா? அப்போ என்ன அது 50 ஸ்கொயரா கண்டுபிடிச்சாச்சா? 1 2 அடுத்து எதுக்குள்ள 10க்குள்ளே இருக்கிற ஒற்றைப்படை எண்கள் 5 ஸ்கொயர். ஒன் டு 10க்குள்ளே எத்தனை? 1 3 5 7 9 10 இருக்கு. 5 இருக்கா? அப்போ n = 5ஆ? 10க்குள்ளே 5 இருக்கு, 100க்குள்ளே 50 இருக்கு. 50 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் போட்டிங்கன்னா இந்த இடையில இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடுமா? அவ்வளோதான். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எடுத்தீங்க. சில பேருக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி போகிறது பிடிக்கும், சில பேருக்கு இந்த ஃபார்முலாலாம் வேணாம் அப்படின்னு பண்ணி அதை போட்டிங்க. அதுவும் ஃபார்முலா இல்லை, நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறது. 5 3 8 1 n ஸ்கொயர்னு அப்படி கிரியேட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? புரியல? யாருக்கு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? யார் ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டீங்க? யார் அதை பேஸ் பண்ணி? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது? ஃபார்முலா தானா? எது ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போட்டிங்க. ஓகேங்க, டக்குன்னு போகணுன்னா அதுதான், ஏன்னா டைம் இருக்காது. உட்காந்து ஃபார்முலா யோசிச்சு இந்த ஃபார்முலாவில் ஏதாச்சும் ஒன்று தப்பாயிடுச்சுன்னா ஃபுல்லாக போயிடும். இதேமாரி ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை இதுவரையும் நடத்தினது ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லை நெக்ஸ்ட் போகலாமா? சம் ஆஃப் தமிழில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதிக்கிங்க, அது தமிழில் வேண்டுறவங்க தமிழ் அடுத்து சொல்கிறேன். த சம் ஆஃப் 3 digit that leave a remainder of 2 when divided by 3. Remainder வந்து 2 when divided by 3. The sum of 3 digit numbers, the sum of 3 digit numbers that leave a remainder of 2 when divided by 3. இங்கே தமிழில் 3 இலக்க எண்களில் 3ஆல் வகுப்படும் போது மீதி 2 கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகை. 3 இலக்க எண்களில் 3ஆல் வகுப்படும் போது மீதி 2 கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகை. நீங்கள் இப்போ அந்த எண் அதெல்லாம் யூஸ் பண்ண அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இது யோசிச்சு பாருங்க, 3 டிஜிட் நம்பரில் 3ஆல் வகுப்படும் போது மீதி 2 கிடைக்கணும். அதாவது 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கணும். அப்போலாம் அதெல்லாம் என்னென்ன நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸோட கூட்டுத்தொகை. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவ்வளோதான். இதே அப்படியே போட்டு பாருங்கள். இப்போ எவ்வளோ வரும்? 3 டிஜிட் நம்பர்ஸ் அப்போனா எத்தனைலேருந்து எத்தனைக்குள்ளே இருக்குது, அதில் எந்த நம்பரை எடுத்து நீங்கள் 3ஆல் சரி ஓகே யார் போட்டுறீங்க, டைம் கொடுக்கும் போட்டு யோசிச்சு பாருங்கள். நீங்களே யோசிச்சு ரைட், நீங்கள் யோசிச்சுட்டீங்க 101ல் ஆரம்பிக்கும். அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும்? 99. 3 டிஜிட் நம்பர் எப்போ முடியும்? 999. அதுக்குள்ளே இருக்கிற அதேமாரி டிவைட் பண்ணும்போது 99ல முடியாது. அதுக்கு முன்னாடி நம்பர் எதில் முடியும் கண்டுபிடிங்க. லேட் ஆகுமா? ஹண்ட்ரட் எப்படிங்க வரும்? 100 3ஆல் டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் 1 தான் வருது. ஆனால் நான் கேட்டுக்கிறது ரிமைண்டர் 2 வருது. அடுத்த நம்பரும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ 101லேருந்து ஆரம்பிக்குது சீரியஸு. எதோட முடியுது?
3ஆல் டிவைட் பண்ணுங்கள், ஈக்குவல் ஆகிடுதா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்பர் தான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 9998. 998 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 998 அதுக்கு அடுத்து லாஸ்ட்டுனா 998. 998 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், ரிமைண்டர் 2 வருது, அவ்வளோதான். அப்போ 998. ஃபைவ் இருக்குது, அதுக்கு கிரேட்டஸ்ட் தானே. அடுத்து 3 டிஜிட்னு சொல்லிட்டோம்னா கடைசி இது தானே. ஒன்றும் இல்லை, 999 கடைசி நம்பர்னு தெரிஞ்சிடுச்சு. 99 வகுப்படும் 99 3 வகுக்கும்போது மீதி 0 வருது. மீதி 0 வரும்னா என்ன கண்டிஷன்? 3 வந்தால் தான் மீதி 0 வரும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் 2 வர்றது. அப்போ 998 டக்குன்னு போட வேண்டியது. அதே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல 101 போடுங்க. அடுத்து என்ன வரும்? 104. எப்படி 104 டிவைட் பை 3னா? சரி, ஓகே, வாங்க. 100 இருக்கா? 3 டிஜிட் நம்பர்ஸ். 100லேருந்து 999 இந்த நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறீங்க. 100 டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா என்ன வரும்? ரிமைண்டர் 1 வருதா? ஆக்சுவலாக நான் கேட்டது ரிமைண்டர் 2. அப்போ அடுத்து என்ன வச்சுக்கிட்டிங்கன்னா ரிமைண்டர் 2 வருமா? அப்போ 101ல் சீரியஸ் ஆரம்பிக்குது. சீரியஸ் 101ல் ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்த நம்பர் வேணும். அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 102. 102 டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 1 ரிமைண்டர் வருதுன்னா அதுக்கு அடுத்தது 2 ரிமைண்டர் வரும். அதுக்கு அடுத்து என்ன ரிமைண்டர் வரும்? 3 பை 3 0. ஓகே, அடுத்தது அப்போ 101, 102, 103, 104, 105. இது 2, இது 3, 1 2 3. புரியுதுங்களா? இங்கே 100 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வந்தது. அடுத்தது அப்போ 2 வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து 3 வரப்போகுது. 300லாம் 300னா 3 101 இதை போடுங்க. என்ன வருது? இதுக்கே 300 ஆன்சர் வருது. 999 நான் கேட்குறேன். இப்போ அடுத்த நம்பர் எதில் வருது? 2 ரிமைண்டர் வருது, 104. அப்போ அடுத்த ரிமைண்டர் 2 வர மாரி எந்த நம்பர் இருக்கும்? சொல்லுங்க, புரியுதா நான் சொல்கிறது? அடுத்து 107. இதில் டிவைட் பை 3 பண்ணுங்க. 3 3 3ன்னு வந்துடுமா? அப்போ 0 வந்துடுதா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ரிமைண்டர் 2வா? 998 3. அப்போ இந்த சீரியஸோட கூட்டத்தோட கண்டுபிடிக்க போகிறீங்க. லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு வந்துடுச்சு. ஃபார்முலா அடுத்து போடணுங்களா? Tn equal to a plus n minus 1 into d. Tn என்னது? 998. போடாதுங்க பார்த்துக்கிங்க, ஓகேங்களா? Tn equal to 998. லாஸ்ட் டிஜிட் நம்பர் 998. 998. a என்னது? 101 ப்ளஸ் n தெரியாது, கண்டுபிடிக்கணும். n minus 1 into d எவ்வளோ? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன்று இருக்கும்? 3. அப்போ 998லேருந்து 101 கழிஞ்சிச்சுன்னா 798. 897ஆ? n minus 1 into 3. அடுத்தது 3 இங்கே பக்கம் வந்துடுச்சுன்னா அப்போ n equal to 300ஆ? முடிஞ்சிடுச்சா? அடுத்து சம் ஆஃப் டிஜிட் ஃபார்முலா n by 2 a plus dn. n என்ன? 300. a என்ன? 101. இது 998. இது
150. இது இது என்ன ஆன்சரோ அதுதான் ஆன்சர். ஒன் 164,850. ஓகே. எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா எப்படியாச்சும் அப்ளை பண்ண பாருங்க. இதுவரை இந்த சீரியஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கடுத்து நாமளே போட ஆரம்பிச்சிடணும். இந்த சீரியஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான் 1 செகண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? சீரியஸ் கண்டுபிடிச்ச பிறகு டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துகிட்டே இருக்கணும். ஷார்ட்கட் மெத்தட் இதுக்கு இல்லவே இல்லை. ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னா நீங்கள் அதேமாரி 1 to 988 போட முடியாது. இதுதான் அப்ளை பண்ணணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியுமே. ஓகே. டிஎன் லாஸ்ட் டிஜிட் நீ என் ஏ ப்ளஸ் எல், இந்த இடத்துல எல்னு அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். எதனா ஃபார்முலா நீங்கள் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே தான். எல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 டி. ஓகே. ஏ ப்ளஸ் தெரியல. சொல்லுங்க. எல் மைனஸ் ஏ. எல் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ. இதை எல்னு வச்சுட்டு எல் மைனஸ் இந்த ஏ வெளியே வந்துச்சுன்னா எல் மைனஸ் ஏ பை டி. இந்த என் மைனஸ் 1 இருக்குமா, அங்கே ப்ளஸ் 1 வரும், அது ப்ளஸ் டின்னு விட்டுருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் போகிறீங்களா? இது தெரியுதுல எப்படின்னு. சரி, நெக்ஸ்ட். ஹவு மெனி 2-digit numbers? How many 2-digit numbers are divisible by 4 or 9? எத்தனை இரட்டைப்படை எண்கள் 4ஆலும் 9ஆலும் வகுப்படும்? எத்தனை இரட்டைப்படை எண்கள் 4ஆலும் 9ஆலும் வகுப்படும்? How many 2-digit numbers divisible by 4 or 9? 4 அல்லது 9. 4ஆலையும் இல்லை 9ஆலையும் இல்லை, 4 அல்லது 9. ஆர் 4 or 9. 4ஆல் வகுப்படணும், இல்லைன்னா 9ஆல் வகுப்படணும். அதான் சம். இது இப்போ இது பாருங்க, இது கவனிச்சிங்க. 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4ல் எத்தனை டிவைட் ஆகும், ஃபஸ்ட்டு 4ல் எத்தனை டிவிசிபிள் ஆகும் கண்டுபிடிக்கணும், அடுத்து 9ல் எத்தனை டிவிசிபிள் ஆகுன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறத மைனஸ் பண்ணிடணும். புரியுதா? அடுத்து 4 and 9 இருந்ததுன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே எடுத்து போட்டுருணும். 6ன்னு கேட்டிங்கன்னா இதால் அல்லது அதால், ஆனால் ரெண்டுத்துலேயும் காமனாக ஏதோ நம்பர் இருக்கும், அதை எடுத்து கழிச்சிடணும். புரியலையா? என்னது தூக்கம் வருதா? 4 or 9, 4ஆல இல்லை 9ஆல வகுப்படும். அடுத்து டீ குடிக்க போகலாம். இந்த சம் போட்டிங்கன்னா டீ குடிக்க போகலாம். நான் சம் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்கேன். அதோட என்ன கூட்டுத்தொடர் கேட்கல, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அது ஒண்டி தான் கேட்டிருக்கேன். இது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்டது தான், இது ஒண்டி தான் இல்லை. ஓகேங்களா? இப்போ 3 சம்மே டிஎன்பிசியில் ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
மொத்தமாக கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்கள். 25 இல்லை. ஆனால் நான் வந்து 2 டிஜிட் கேட்டேன். மைனஸ் ஆன்சர் மைனஸ் எத்தனை? இல்லை, ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தது நான் வந்து 4 அல்லது 9 சொல்லியிருக்கேனா, அப்போ 4ஆலையும் 9ஆலையும் அப்புறம் ஏதோ ஒரு 2 நம்பர் ரெண்டுத்துலேயும் டிவைட் ஆகிடும். 36 அது ஒண்டி தானா? அடுத்து 72. அப்போ 2 நம்பர் வந்து ரெண்டாத்துலேயும் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா முன்ன என்ன ஆன்சர் வந்தோ அதில் 2 கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இதுவும் போட்டிங்களே, 22 10 வந்ததா? அப்போ 32. இப்போ 32 - 2 30. அவ்வளோதான் ஆன்சர். அதுவே இங்கே கேட்டாங்கன்னா 4 and 9னா அப்படியே 30 எடுத்து நீங்கள் போட்டுடணும். அந்த 6ன்னு கேட்டாங்கன்னா ஏதோ ஒன்றில் டிவைட் ஆகிறது போட்டால் ரெண்டுத்துலேயும் டிவைட் ஆகிறது கண்டுபிடிக்க வேணாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே அந்த 36 இருக்கும், ரெண்டுத்துலேயுமே 72 இருக்கும். அப்போ ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடுதா? யாரால் போட்டது ஆன்சர்? 30. வேறு யாராவது போட்டிங்களா? 4ஆல் டிவைட் ஆகிறது எத்தனை? 2 2ஆ? அடுத்தது 9ஆல் டிவைட் ஆகிறது ஓகே பார்க்கலாமா? அப்படின்னு ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர்ஸ் 4ஆல் டிவைட் ஆகிறது எதில் ஆரம்பிக்கும்? அடுத்து எவ்வளோ தேவையில்ல. கடைசி நம்பர் எதில் முடியும்? 96. இதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? Tn = எத்தனை? D 4. டிஃப்ரென்ஸ் இப்போ 96 - 12 நெக்ஸ்ட். சரி, எனக்கு இவ்வளோ இந்த எண்ணெய் இப்படி கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்குன்னா 1 to 100க்குள்ளே இருக்கிற 4ஆல் டிவைட் ஆகிறது எத்தனை? 24. 25 100 சேர்த்தா தான் 25. 100க்குள்ளே இருக்கிறது. அப்போ 100 சேர்க்காம 100க்குள்ளே இருக்கிற 4ல் டிவைட் ஆனது 100 சேர்த்தானா 25 வருமா? 100/4. அப்போ 25 × 4 தான் 100. அப்போ 25 நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் 100க்குள்ளே கேட்டதால் 100 எடுத்துட்டிங்கன்னா 24 இருக்கா? அதே 1 to 10க்குள்ளே இருக்கிறது 2 4 8 20 தான் இருக்கா? அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 22 இருக்குது. n எல்லாத்துக்கும் இதே ஏதாச்சும் ஒரு இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலாவே யாருக்கும் தெரியலன்னா டக்குன்னு அப்ளை பண்ணிவிடுங்க. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கேட்டேன்? 9ல் டிவைட் ஆகிற 2 டிஜிட் நம்பர்ஸ் எத்தனை? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது எதில்? 99. அப்போ இது எத்தனை? D எத்தனை? 9. 99/18 சரி, இதில் எப்படி பார்க்கலாமா? 1 to 100க்குள்ளே இருக்கிற 10 நம்பர்ஸ் இருக்குமா? 11 நம்பர்ஸ் இருக்குமா? அதாவது 11 வரும். ஓகேங்களா? அப்போ 11 100க்குள்ளே 9ஆல் டிவைட் ஆகிறது 11 நம்பர்ஸ் ஏதோ இருக்குது. அதே 1 to 10 அதை 1 to 10
9 மட்டும்தானே. அது 11லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 10 இருக்கா? முப்பத்தி 32. அதாவது ரெண்டுத்தையும் டிவைட் ஆகிறத கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். 4 கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். சரி, இங்கே ஒரு நம்பர் வரும், இங்கேயும் ஒன்று வரும். நான் 4 4ஆல் வகுப்பட்டால் போகுது, இல்லைனா 9ஆல் வகுப்பட்டால் போகுதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிஷன் அதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா போக போக 36ன்னு ஒன்று வரும். இங்கே நம்பரு 36. அப்போ இங்கேயும் ஒரு தாட்டி கவுண்ட் பண்ணிட்டோம், இங்கேயும் ஒரு தாட்டி கவுண்ட் பண்ணிட்டோமா? இங்கேயும் 36 கவுண்ட் பண்ணிட்டோம், 22க்குள்ளே ஒன்று இருக்குது. இங்கேயும் 36 10க்குள்ளே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து அதேமாரி எத்தனை வரும்? 72 இங்கே இருக்கும். இங்கேயும் கவுண்ட் பண்ணிட்டோம், இங்கேயும் கவுண்ட் பண்ணிட்டோம். இந்த 10க்குள்ளே இருக்குது. அப்போ 2 ஏதோ 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கேட்ட கண்டிஷன் வந்துடுமா? நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆனால் போதும், இல்லைன்னா 9ஆல் டிவைட் ஆனால் போதும். அதான் கண்டிஷன். இப்போ இதில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிங்க, 96 எடுத்துக்கிறீங்க. 96 நான் கொடுத்த கண்டிஷன் வருமா? 4ஆல் டிவைட் ஆகணும், அல்லது 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். சரி, நெக்ஸ்ட்டு 16 எடுத்துப்போம். 4ஆல் அல்லது 9ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிஷன் இதில் இருக்க நான் எடுத்து எந்த கண்டிஷன் எடுத்தாலும் இந்த கண்டிஷனை ஃபில்அப் பண்ணணும். அதான் கண்டிஷன். ஓகேங்களா? சரி, இதுக்கு 4 and 9 இந்த கண்டிஷனுக்கு அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஏதோ போட்டோம். நான் இந்த 2 டிஜிட்டில் 10லேருந்து எத்தனை 90 100க்குள்ளே இருக்கிற நம்பரை ஏதோ ஒன்று எடுத்தால் 4ஆலையும் வகுப்படணும், 9ஆலையும் வகுப்படணும். அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. அதுதான் 36ம் 72ம். அந்த கண்டிஷனுக்கு 2 ஆன்சர். இதுக்கு 30, இதுக்கு 2. எந்தது இது? ஏன்னா நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா, நான் இந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கிறதுல நான் எடுக்கிற நம்பர் வந்து 4ஆல் வகுப்படணும் அல்லது 9ஆல் வகுப்படணும். அந்த 6 தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, 96ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, அது இந்த கண்டிஷனை ஃபில்அப் பண்ணுமா? 4ஆல் வகுப்படும், இல்லைனா அல்லது 9ஆல் வகுப்படணும். இந்த நம்பர் எடுக்கிறீங்க, 99 எடுக்கிறீங்க, கண்டிஷனை ஃபில்அப் பண்ணுமா? ஃபில்அப் பண்ணாதா? 4ஆல் அல்லது 9ஆல். அப்போ 9ஆல் வகுப்படுது. அதுவே 91 எடுக்கிறீங்க, கண்டிஷனை ஃபில்அப் பண்ணுதா? 4ஆல் அல்லது 9ஆல் வகுப்படுதா? இல்லை. அப்போ 91லாம் வராது. நான் எடுத்த நம்பர்ஸில் அது 91 இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் எடுக்கிற எந்த 2 டிஜிட்டில் எந்த நம்பர் எடுத்தாலும் அது இந்த கண்டிஷனை ஃபில்அப் பண்ணுற நம்பர்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுலேமாரி ஏன் இந்த 2 பண்ணேன்னா, இங்கேயும் கவுண்ட் ஆகிடுச்சா? இப்போ நான் 36 எடுத்தேன்னா 4ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும். ஆனால் நான் கேட்டது 6 கண்டிஷன். ஏதாச்சும் 1ஆல் வகுப்பட்டால் போதும். அப்போ என்ன வரும்? 36 கேன்சல் ஆகும். ஒரு இடத்துல ஒன்றே இந்த இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். 2 30 கவுண்ட் ஆகிடுச்சு. அப்போ 36 2 30 கவுண்ட் ஆனதை 1 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்தது 72 கேன்சல் பண்ணிடலாம். 2 30 ஒரே நம்பரை 2 30 நான் எடுத்துட்டேன். சரி, அதுவே இந்த கண்டிஷன் பாருங்கள், 4 and 9. சரி, இங்கேருந்து 16 எடுக்கிறீங்க, இந்த கண்டிஷனை ஃபில்அப் பண்ணுமா? ஒரு 16 ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, 4 மற்றும் 9ஆல் வகுப்படுமா? 4ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்போ அந்த கண்டிஷனுக்கு சம்மந்தமே இல்லை. சரி, 32 எடுக்கிறீங்க, 32 வகுப்படாது. 36 எடுக்கிறீங்க, 4ஆலையும் வகுப்படும், 9ஆல். அப்போ இந்த கண்டிஷன் ஃபில்அப் ஆச்சு. அப்போ ஒரு நம்பர் இருக்கா? சரி, அடுத்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். 50 வகுப்படுமா? வகுப்படாது. 52 வகுப்படாது. 72 எடுக்கிறீங்க, 98 72 4ல் வச்சுனாலும் 72 வகுப்படும், 9ல் வச்சாலும் 72. அப்போ 2வது நம்பர். இந்த கண்டிஷனுக்கு 2 நம்பர்ஸ் தான் ஃபில்அப் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த 100க்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுங்க, எதுவுமே வந்து 4ஆலையும் வகுப்படாது, 9ஆலும். அதுதான் இந்த கண்டிஷன். இதுக்கு ஆன்சர் 2, இதுக்கு ஆன்சர் 3. நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கணும் அதுதான். 6 கொடுத்துருக்காங்களா இல்லை அண்ட் கொடுத்துருக்காங்களான்னு
அல்லது இல்லைனா மற்றும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் தான் கேட்டது. ஆமாம். ஃபஸ்ட்டு டிவிசிபிள் நீங்கள் செக் ஃபஸ்ட்டு நம்பருக்கு கண்டுபிடிக்கும் போது அது என்னென்னா இதோட மல்டிபிள்ஸ். புரியுதா? இது எப்படி அந்த 36 நான் இந்த இடத்துல போய் உங்களுக்கு 36 அந்த 72 கண்டுபிடிக்க தெரியாதுன்னு பார்க்குறீங்க. பெரிய நம்பர் அந்த என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட மல்டிபிள்ஸ் தான், அதோட பெருக்கல் பண்ணுறீங்களா அதுதான் ரெண்டுத்துலேயும் காம்பினேஷனாக வர்றது. இப்போ 12ஆலையும் 24ஆலையும் டிவைட் பண்ணுற மாரி என்னாச்சும் நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க. 100லேருந்து 99க்குள்ளே எத்தனை நம்பர் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறது? 12 டேபிள்ஸ் 24 டேபிள்ஸ் வேணாம். 12 × 24 எவ்வளோ? 288 தான். 12ஆலையும் டிவைட் ஆகும், 24ஆலையும் டிவைட் ஆகுமா? அப்போ இதுக்குள்ளே இருக்க 288 எடுத்துப்பீங்க. அடுத்தது 6576 அடுத்து டிவைட் ஆகும். அதோட 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதோட 2 எத்தனை இதுவோ அதுதான் ஆன்சர். புரியுதா? ஏன் இவங்க எப்படி கேட்டாங்க, நான் 36ன்னு போயிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க, அதில் போய் நான் 2ஆலையும் மல்டிபிள் ஆகிறது 36ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எது கிடைக்குதோ அதுதான் ரெண்டுத்துலையும் இருக்கும். 9னாங்க எத்தனை? 36. அப்போ தான் அது 2ஆலையுமே டிவைட் ஆகும். 9ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். அதை டபுள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அதுதான் டிவைட் ஆகுறது. அடுத்து உங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் வரும். இதேமாரி பெருசாகும் போது 288 ஒரு இது பண்ணி பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். என்னது 144 2ஆலையும் டிவைட் ஆகும்போது ஒரு 30 செக் பண்ணணும். அடுத்து 2 டிவைட் ஆகும். அப்போ அதோட இந்த பக்கம் மல்டிபிள்ஸும் வரும். ஆனால் இந்த 36ல் 2 இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18. புரியுதா? 36 72 கண்டுபிடிச்சிங்க. 36 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 18 வருமா? 18. ஆனால் இது கண்டிஷன் வராது, அதையும் செக் பண்ணுங்கள். புரியுதா? இந்த 2 நம்பரை மல்டிபிள்ஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்பரையும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 288லேருந்து 2 நம்பர் பண்ணிட்டோம்னா அதுதான் 2ஆலையும் மல்டிப்ளை. 280யோட அடுத்து ப்ரீவியஸ் 2 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 144 வருது, அதையும் செக் பண்ணிக்கணும். புரியுதா? ஆறுக்குன்னா 4ஆல் டிவைட் ஆகணும், இல்லை அல்லது 9ஆல் டிவைட் ஆகணும். நீங்கள் எடுக்கிற நம்பர் 4 அல்லது 9ஆல் டிவைட் ஆகணும். 6. அதுவே அண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மேலே டிவைட் ஆகணும். இப்போ நீங்கள் அல்லது இவர்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் வந்தால் போதும். நீங்கள் இவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 பேருமே வரணும்னு அர்த்தம். அதை தான் இங்கே ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா 4ஆல் டிவைட் ஆனால் சரி, இல்லைனா 9ஆல் டிவைட் ஆனால் ஏதோ ஒரு நாள் டிவைட் ஆனால் சரி, ஆன்சர் நீங்கள் எடுத்து போட்டுப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த நம்பர் எடுக்கிறத 2 பேருமே சொல்லிட்டாங்கன்னா 2 பேருமே வரணும். இதாலையும் டிவைட் ஆகிடணும், இதையெல்லாம் டிவைட் ஆன நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். 2 இதுக்கு என்ன 2 இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. How many 2-digit positive numbers divisible by 9 or 3? Or 3. How many 2-digit positive numbers are divisible by 9 or 3? எத்தனை இரட்டைப்படை எண்கள் 9 அல்லது 3ஆல் வகுப்படக்கூடியவை?
சால்வ் பண்ணியாச்சா? How many two-digit numbers are divisible by 3 or 9? 20? Answer? சரி, ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணுறது கண்டுபிடிச்சிங்களா? 30. நைனால 9 எப்படி? 11 minus 1 10 அப்போ 30 40 minus 40 மைனஸ் அது அந்த நம்பர் எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கீங்க. 9ஆலையும் 3ஆலையும் வகுப்பு ரெண்டுத்திலையும் சேர்த்து வகுப்புறது என்னென்னலாம் இருக்கு? 27 54 அப்புறம் 81. மூணாலையும் 9ஆலையும் வகுப்படக்கூடிய 18. அப்போ ஆன்சர் அப்போ அதை எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். அது எத்தனை இருக்கு? 10 மைனஸ் 10 பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் ஆகிறது எந்த இதில் போடலாம்? இதில் போடலாம். ஓகேங்களா? 1 to 100க்குள்ளே இருக்கிற 3ஆல் டிவைட் ஆகிறது 33. ஏன்னா 99 இருக்குது, 99/3 33 நம்பர்ஸ் இருக்குது. அதே 1 to 10க்குள்ளே 3 நம்பர்ஸ். அப்போ படிச்சுட்டா 30. ஓகேங்களா? 3 ஓகே. அடுத்தது 9க்கு எத்தனை? 11. அதுக்கு ஒன்று இருக்கிறது 10. 40 இருக்கா? ரெண்டுத்துலேயும் டிவைட் ஆகிறது 11. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதில் ஆரம்பிக்க ரெண்டுத்தையும் டிவைட் ஆகிறது 18. 27 இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே இந்த கண்டிஷனில் வந்து 18 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் 18 இருக்குது, இங்கேயும் 18 இருக்குது. ஓகேங்களா? 18. அடுத்து 27 36 45. இது எத்தனை நம்பர்ஸ்? 10. ஆன்சர் 30. ஆன்சர் சொன்னீங்க. சரி, அடுத்த ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்கிறதுக்கு
ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணுங்களா? போடலாம். அந்த டிஎன் போட்டிங்களா? ஆன்சர் வரலையா? போடணுமா? போட்டாச்சா? நெக்ஸ்ட் அடுத்த லெவல் போகலாம். ஓகேங்களா? அடுத்து ஆவரேஜ், சராசரி. இது இந்த 2-3 கிளாஸ் வந்து பேசிக்காக இருக்கும். இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மேக்ஸ். ஓகேங்களா? 8th 9th 10th என்னென்ன இருக்கோ அது உள்ள போகலாம். ஓகேங்களா? ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லா நம்பர்ஸையும் கூட்டிட்டு டிவைட் பை n ஈக்குவல் டு. ஓகேங்களா? முதல் 10 இயல் எண்களின் சராசரி எப்படியோ போடுங்க. முதல் 10 இயல் எண்களின் சராசரி. ஃபர்ஸ்ட் 10 ரியல் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதோட ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் 10 ரியல் நம்பர்ஸோட ஆவரேஜ். அது கூடுதல். நான் எடுத்து 5.5. எப்படி 1 2 3 10 இருக்கா? ரியல் நம்பர்ஸ்க்கு அடுத்த நம்பர் 10 × 11/12. 10 × 11/2 55. இதோட கூடுதல். அதோட இதோட சம் வந்து 55. ஆக்சுவலாக நான் கேட்டது ஆவரேஜ். அப்போ ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் n 10 அப்போ 5.5. முதல் 20 முழு எண்களின் சராசரி. முதல் 20 ஹோல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 20 ஹோல் நம்பர்ஸோட ஆவரேஜ். ஆன்சர் சொல்லுங்க. முதல் 20 ஹோல் நம்பர்ஸ். Okay. 19 வரையோ 0 to 19. Eight point five. 8.5. Huh? 9.5. ஓகே போடலாமா? ஹோல் நம்பர்ஸ்னால் எதில் ஆரம்பிக்கும்? நான் ஃபஸ்ட்டு 20 கேட்டேன். அப்போனா 19ஓட முடியுமா? 0லேருந்து 19 தான் ஃபஸ்ட்டு 20 ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ 0 to 19. இதோட 0 ப்ளஸ் பண்ணாலும் அதே தான். அப்போ 1 2 3லேருந்து 19 வரைக்கும் கூட்டிங்கன்னா 19 × 20/2 190 டிவைட் பை எத்தனை இருக்குது? 1 2லேருந்து பார்த்தா 20. அதோட சராசரி 9.5.
புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்களா? 7 மல்டிபிள்ஸ்னால் என்னென்னா இல்லையா? ஆன்சர் வந்துச்சா? 7 14 7 × 20 140. இதுதான் நீங்கள் கூடுதல் இது கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஆவரேஜ்னா என்னது? மொத்த சம் பை நம்பர்ஸ்ன்னு போடுவீங்களா? இது எல்லாமே இப்படி இருக்கா? இது எல்லாத்தையும் எனக்கு சம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன், 7 ஒண்டி காமனாக எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிறது 20. ஃபஸ்ட்டு 27 மல்டிபிள்ஸ். ஓகேங்களா? அதனால் 7 மல்டிபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 20 போட்டுக்கிட்டேன். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 20. அப்போ இது உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2. அப்போ 20 × 21/2 210. 7 × 210/20. மீதி இருக்குது என்னது? $140. எப்படி ஹோலாக எடுத்துக்கிட்டு ஒன்றுலேருந்து ஆக்சுவலாக எல்லாமே என்ன கண்டிஷன், ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது எதுக்கு எதாக இருந்தாலும் தான் நீங்கள் n × n + 1 அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இது ரியல் நம்பர்ஸும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் யூஸ் பண்ணலாம். இதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறது, சம் கண்டுபிடிக்கிறது அரித்மெட்டிக் யூஸ் பண்ணினா போடலாம். அதுக்கே அவ்வளோ கஷ்டம்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் 7 காமனாக எடுத்துக்கிட்டு அரித்மெட்டிக்கில் போட்டிங்கன்னா, ஏபியில் போட்டிங்கன்னா எப்படி போடுவீங்க? நேராக சம்மில் போட வேண்டியது தானே. 20/2 மொத்தம் 20 நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. 20/2 ஃபஸ்ட் நம்பர் 7, லாஸ்ட் நம்பர் 140. 147. ஓகேங்களா? இது சம்மு. நம்மளுக்கு ஆவரேஜ் தேவை. அப்போ என்ன செய்வீங்கன்னா 1470/20 73.5. உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் போட்டீங்க. 7 2 14, V2 6, மீதி 1 இருக்கா? பாயிண்ட் வச்சிங்கன்னா அடுத்து 10. ஃபஸ்ட்டு 40 நேச்சுரல் நம்பர்ஸோட, அதான் ஃபஸ்ட்டு 47 எண்களின் கூடுதலின் சராசரி. நோட்டே யூஸ் பண்ணக்கூடாது, டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ஃபஸ்ட்டு 40 நேச்சுரல்ஸ் நம்பர், அதாவது நேச்சுரல் நம்பரோட சராசரி ஆவரேஜ். ஃபஸ்ட்டு 47 எண்களின் சராசரி 20 பாயிண்ட். ரியல் நம்பர்ஸ் இதேமாரி n × இதுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஆக்சுவலாக அது என்ன, அது n × n + 1/2 டிவைடட் பை n பண்ண போகிறீங்களா? n கேன்சல் பண்ணிவிடுவீங்களா? அப்போ நான் என்ன கொடுக்குறேனோ அதோட அடுத்த நம்பரு டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. இதுதான் நீங்கள் ஆவரேஜோட ஃபார்முலா. என்ன ரியல் நம்பர்ஸ்க்கு மட்டும் ரியல் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது டிவைட் பை n சொல்லிவிட்டு அந்த n கேன்சல் ஆகிடும். மீதி இருக்குது n + 1/2. நான் எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் வரணும் அதோட அடுத்த நம்பரோட டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வரப்போதா? நான் ஃபஸ்ட்டு 40 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு 40 7 நம்பர் கேட்டேன்னா, அப்போ 40க்கு அடுத்து 41. 41 டிவைட் பை 2 அதான். எது கேட்டிருந்தாலும் டக்குன்னு ஆன்சர் சொல்கிறது. ஓகேங்களா?
ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியல, பகா எண்கள். ப்ரைம் நம்பர்ஸ்னால் தமிழில் பகா எண்கள்ங்களா. 30 to 50க்குள்ளே இருக்கிற பகா எண்களின் கூடுதலின் சராசரி. 30 to 50, 30லேருந்து 50க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்களின் கூடுதலின் சராசரி, ஆவரேஜ். முப்பது to 50 prime numbers. Three point. 7 divided by 2 போட்டாலே 3.5. 5 numbers இருக்கு. 30 to 50 எத்தனை prime numbers இருக்கு? 39 எப்படிங்க? 31 39 ஆன்சர் கரெக்ட். ஆனால் என்னென்ன prime numbers இருக்கு? 5 47 31 இருக்கா? நெக்ஸ்ட் 37 41 43 47. அப்போ 5 நம்பர், அந்த 5 நம்பரோட கூடு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட போகிறீங்க. இந்த ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் கூட்டி தான் போகணும். ஆமாம் 39.5. ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஒரு அதாவது எந்த டிஃப்ரென்ஸுமே வராமல் தான் வரும். ஃபஸ்ட்டு 4 இது 4 டிஃப்ரென்ஸில் வரும், அடுத்து 4 இது 4 டிஃப்ரென்ஸ், அடுத்து 3 டிஃப்ரென்ஸ், அடுத்து 2ன்னு போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே ஃபார்முலா வச்சுக்க முடியாது ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும். நீங்கன்னா ஏதாச்சும் வச்சுன்னா வச்சுங்க, ஃபஸ்ட்டு 100க்குள்ளே இத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, அதோட கூடுதல் எவ்வளவு, 1000க்குள்ளே இத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, அதோட கூடுதல் எவ்வளவு, அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கேட்கும்போது டக்குன்னு போகிறதுக்கு யூஸாக இருக்கும். ஆன்சர் 39.5 வந்ததா? அது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வந்தது? 199. சரி நெக்ஸ்ட் போகலாமா? இதில் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிடுறீங்களா? two sections of A and B class consisting of 36 and 44 students. A and B sectionல 36 and 44 students இருக்காங்க respectively. If the average weight of the section A is 40 kg, the average weight of B section is 35 kg. A ஓட average weight வந்து 40 kg, A class ஓட average weight வந்து 40 kg, B class ஓட average weight வந்து 35 kg. Find the average weight of the whole class. தமிழ்ல ஓகேங்களா? 35. A மற்றும் B வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 36 and 44, 36 and 44 முறையே 44. அது A வகுப்பறையின் சராசரி எடை 40 kg, 40 கிலோகிராம். B வகுப்பறையின் சராசரி
எடை 35 kg. சராசரி எடை இரண்டு வகுப்புகளின் சராசரி எடை எவ்வளவு? தமிழ் ரைட்டாக சொல்லிட்டேன்னா find the average weight of whole class. அது போட்டு அடுத்து வரணும். சும்மா ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணுங்க இடையில. ஆன்சர் 37.25 kg. யாராருக்கு ஆன்சர் வந்தது? 25. தெரியலையா? நம்ம இது அடுத்து இருக்கலாம். இது சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் வந்துச்சா? இது சும்மா பஸ்ஸில் சால்வ் பண்ணுங்க. சரி, அதுக்கு ஆன்சர் வராதவங்க ஓகே, ஆன்சர் வந்தவங்க சும்மா இது பஸ்ஸில் சால்வ் பண்ணி பாருங்கள். சும்மா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்? 36 A செக்ஷனில், பி செக்ஷனில் 44. இதோட ஆவரேஜ் வெயிட்டு 40 kg. இது 35 kg. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 80. சரிங்களா? இப்போ சம் கண்டுபிடிக்கணும். இது இன்ட்டு இது பண்ண என்ன வரும்? அதோட சம் வந்துருமா? 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 40. அப்போனா மொத்தம் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் வந்துருமா? இது என்னன்னு கண்டுபிடிங்க. சரி, ஓகே. 1440. அடுத்தது பி செக்ஷனோட 44 இருக்காங்க, அவங்களோட ஒரு இதனோட ஆவரேஜ் வெயிட் 35னா இது 1540. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா மொத்த வகுப்பறையோட அந்த ரெண்டு செக்ஷனில் இருக்கிற எவ்வளோ வெயிட்டும் தெரிஞ்சிடும். 2980 டிவைட் பை 80. எங்கேங்க? 56. இல்லை, எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். இல்லை, 16. ஒன்றுமே இல்லை, இது டிஃப்ரென்ஸ். இது 4. சரி, ஓகே. அவர் 20. ஆமாம், இது ஓகே. அவர் சொல்லுது வராது. ஓகேங்களா? எப்படின்னு தெரிஞ்சிச்சுல? இதோட டிஃப்ரென்ஸ் தான் இது. மேலே இருக்கிற மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். அதுக்கு ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? சரி சார், இது எல்லாருக்கும் தெரியுதா இந்த பஸ்ஸில்?
அடுத்து ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணிவிட்டு ஆவரேஜ் போகலாம் ஓகேங்களா.